தமிழக வெற்றிக் கழகத்துடன் திரைமறைவில் காங்கிரஸ் பேச்சு நடத்தி வருவதாக சமீப காலமாகவே ஒரு பேச்சு அடிபட்டு வரும் நிலையில் இந்த பேச்சுக்கு வலு சேர்க்கும் வகையில் தவேக தலைவர் விஜயை சமீபத்தில் சந்தித்தார் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தகவல் பகுப்பாய்வு குழு தலைவரும் ராகுல் காந்தியின் அணுக்க வட்டத்தில் இருப்பவருமான பிரவீன் சக்கரவர்த்தி. கூடவே பொதுவெளியில் இது பற்றிய தகவல்களையும் பகிர்ந்து கொண்டார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உட்பட பலரையும் இது அதிர்ச்சியில் தள்ளியதோடு திமுகவையும் கோபத்தில் தள்ளியது. இரு கட்சியினருமே இதுகுறித்து டெல்லியில் பேசி வரும் நிலையில் தி பிரிண்ட் இணையதளத்திற்கு பேட்டியளித்திருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. தவேகவில் சேரும் எண்ணத்தில் இருக்கிறீர்களா அல்லது தவேக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி தொடர்பான சந்திப்பா இது என்ற கேள்விக்கு தவேகவில் சேரும் எண்ணம் ஏதும் தனக்கு இல்லை என்று உறுதிபட தெரிவித்திருக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி, கூட்டணி தொடர்பான கேள்விக்கு தமிழகத்தில் இந்தியா கூட்டணி உறுதியாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் எல்லா சந்திப்புகளுமே ஏதோ ஒரு முன்மொழிவை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டியதில்லை. ஒரு சந்திப்பானது இட்லி, வடை, தோசை சாப்பிடுவதற்கான சாதாரண சந்திப்பாக கூட இருக்கலாம், அல்லது சினிமாக்களை பற்றி பேசும் ஒரு சந்திப்பாக கூட இருக்கலாம் என்று கூறியுள்ளார். விஜய் உடனான சந்திப்பு தொடர்பாக காங்கிரஸ் தலைமை ஏதும் கேள்வி கேட்டதா என்ற கேள்விக்கு ஒரு சாதாரண சந்திப்பு குற்றமல்ல என்று கூறியிருக்கிறார் பிரவீன். தமிழக அரசியலில் நேரடி பங்களிக்காத பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக காங்கிரஸ் விவகாரங்களில் தலையிடுவதை தடுக்க வேண்டும், விஜய் சந்திப்பு தொடர்பாக அவரை தலைமை கண்டிக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர்களில் ஒரு தரப்பினர் டெல்லியிடம் வலியுறுத்தி வந்த நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி அளித்துள்ள இந்த பேட்டி கவனம் பெறுகிறது.